லார்ட் ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எஸ்தர் புஸ்தகத்தின் 8ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 8வது அதிகாரத்திலே தேவனுடைய நீதியான குறுக்கீட்டின் விளைவாக ஆமான் தூக்கில் போடப்பட்டிருந்தாலும் யூதர்களை அழிப்பதற்கான அரசரின் கட்டளை இன்னும் அமலில் இருந்தது. அந்த அதிகாரப்பூர்வமான கட்டளையை அந்த அரசனை கூட வாபஸ் பெற இயலவில்லை. இருந்தபோதிலும் எஸ்தரின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து 2வது கட்டளை ஒன்றை எழுதி முதலில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளையான அந்த அழிவினின்று தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எதிர்த்து சண்டையிடுவதற்கு யூதர்களுக்கு உரிமை அளித்து அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவன் தாமே தன் பிள்ளைகளை அவர் கண்மணி போல காத்து வழி நடத்துகிற தேவன். எல்லா சத்துடைய கிரிகளுக்கும் விலக்கி காத்து நம்மை தாமே ஆண்டவருடைய மகிமையின் கிருபை காத்து கொள்ளுகிறது. ஆம், அழிவினின்று நித்திய அழிவினின்று நம்மை பாதுகாத்து நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்காக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினாலே, அந்த இரத்தத்தின் மகிமையினாலே சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய மகிமை நமக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள், எத்தனையோ கையெழுத்துக்கள், எத்தனையோ அதிகாரங்கள் எழுந்திருந்தாலும் தேவ வல்லமையின் புயம் நம்மோடு இருக்கும். தேவனுடைய வல்லமையின் கரம் நம்மோடு இருக்கும், நம்மை நடத்தும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், 8வது அதிகாரத்தில் யூதர்களுக்கு ஆதரவாக ராஜாவின் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. உன்னதரான தேவன் யூதர்களுக்கு ஒரு ஜெயமான காரியத்தை முடிய பண்ணினார். 9வது அதிகாரத்திலே ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிறவர். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாய் பலனை கொடுத்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்படியாய் கிருபை செய்கிற தேவன். தன் பகைவர்களை மேற்கொள்ளக்கூடிய மகிமையை தருகிற தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே ஆமான் பூர் என்னும் சீட்டை போட்டு எந்த தேதியிலே அவர்கள் யூதர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கும்படியாக காரியங்களை செய்தான். ஆனால் அதே தேதியில் தானே கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுத்திருந்தார். கர்த்தர் மகிமை ஏற்கனவே 1 வருஷம் காலம் அவர்களுக்கு அவகாசம் இருந்தது. அந்த காலத்தை தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக பயன்படுத்தி கொண்டார். ஆம், ஏற்ற நாளிலே பூரிம் பண்டிகையாக மாறினது. பூர் என்னும் சீட்டை போட்டு இவர்களை கொல்லும்படியாக வைத்த அந்த காரியங்கள் பண்டிகை நாட்களாக ஆண்டவராய் தேவன் மாற்றினார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஆம், துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆம், அவர் தாமே நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சுசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி
14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகையாய் மாற்றினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிற நாளும் ஆக்கினார்கள். கர்த்தருக்கு இது ஆண்டுதோறும் வருஷந்தோறும் அது கொண்டாடப்பட்டது. ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலே அந்த பண்டிகை யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த ஆண்டவராகிய தேவன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு தேவனாய் கர்த்ததாமே இந்த மொர்தெகாய்க்கு அந்த ஜனங்களுக்கு அருள் செய்கிற தேவனாக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மொர்தெகாய் 10வது அதிகாரத்தில் ராஜாவாகி அகேஸ்வருக்கு 2வது ஸ்தானத்தில் யூதர்களுக்கு பெரியவனும் தன் திரளான சௌருக்கு பெரியமானவனுமாய் இருந்தும் அது மட்டுமல்லாமல் ஜனங்களுக்கு நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தபடியினாலே ஆண்டவராகிய தேவன் அந்த மனிதனை தேசத்திலே உயர்த்துகிறதை குறித்து பார்க்கிறோம். தானியேலை தேசத்திலே உயர்த்தினார், யோசேப்பை தேசத்திலே உயர்த்தினார், தாவீதை தேசத்திலே உயர்த்தினார். அதே தேவன் தமது இரத்தத்தினாலே கழுவி அவர் தாமே தமது பிள்ளைகளை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக்கி தன் பிள்ளைகளை தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன். ஆம், அவர் தாமே தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுகிறவர். அவர் தாமே நம்மோடு இருப்பார், நம்மை நடத்துவார், மகிமையை காண பண்ணுவார். நம் பயப்படவும் இதயம் கலங்கவும் வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று அழைக்கிற கர்த்தர். தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்து இந்த பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய கிரியைகளுக்கெல்லாம் அந்தமாக்கி பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இந்த நாளில் ஒரு அனுக்கிரகமான காரியத்தை அனுகூலமான கிருபையை கட்டளையிடுவாராக. உன்ன தேவ கரம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.